நீங்கள் ரெகுலராக பாலக்கீரை பருப்பு போட்டு தான் செய்வீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு ஒரு அரை கப் கடலைப்பருப்பும் அரை கப் பச்சை பட்டாணியும் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன், சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நீளமான தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க கீரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிங்கனாலே அது நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்த்த வேணாம், அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வைங்க. தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியும் கடலைப்பருப்பையும் அதில் போட்டு தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் தான். ஓப்பன் பண்ணிங்கன்னா கமன்னு சூப்பரான பாலக்கீரை கூட்டு ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.